நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? கர்த்தனே என் துணையா, கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே, சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டா, நம்பினோரும் எதிராக வந்திட்டா, கொள்கை கூறி பலர் பிரிந்திட்டா, ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமானதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ராஜாவாகிய யோசபாத்து தன் ஜனத்தின் நியாயத்தை விசாரிக்க ஏற்படுத்தின ஜனங்களிடத்தில் சொன்ன காரியம்தான் எது? கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறவோ சின்னதோ பெரியதோ எல்லா காரியங்களிலும் நாம் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யும்போது கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாக்குவேன்னு சொல்லிக்கிறாரா? கர்த்தர் நமக்கு துணை. நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்க வேண்டுமானால் நாம் உத்தமமாய் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. காலை முதல் இம்மட்டுமா உடைய கிருபை, உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துல தெரியுமாப்பா. அப்பா, உமக்கு பயந்து எல்லா காரியங்களும் உமக்கு பிரியமானபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் சின்னதோ பெரிதப்பா எல்லா காரியத்திலும் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்பீராக கர்த்தாவே. கூட நிற்பீராக கர்த்தாவே. உன்னுடைய தயவுள்ள கரம் கிருபை துணை நிற்கும்படியாய் உன்னுடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தெரியுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் மாவும் எண்ணெயும் குறையாதிருப்பதாக திரவுக்குள்ளே மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.